It's never too late. Jesus, to your presence. Oh, it is my shepherd, I shall want. Fresh and green are the pastures where he gives me repose. Millions for waters in eternity, purify my weeping spirit. Though I walk through the valley of the shadow of death, I fear no evil. Thou art with me. Surely goodness and mercy shall follow me all the days. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் விசுவாச ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிறதான நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் வாழ்க்கையின் பல பகுதிகளில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், தொழில்களில், வேலை ஸ்தலங்களில் முன்குறித்த நாளில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்திடவும் முயற்சித்தும் பிரயாசப்பட்டு கொண்டும் இருப்பீர்கள். அவைகளில் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதாக இருக்கின்றதே என்றும், நாம் எண்ணியபடி முடியவில்லையே என்று கலக்கத்துடன் இருக்கின்றவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகின்றதான வார்த்தை, இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களை வெட்கமடையாமல் செய்து மேன்மைப்படுத்தியதை குறித்து தியானிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே மேவிபோஷேத் என்பவரை குறித்து பார்ப்போமானால், மேவிபோஷேத் முடமாக்கப்பட்ட கால்களை உடையவர். கால்கள் முடமாக்கப்பட்டதின் நிமித்தம் அரண்மனை வாழ்வை இழந்தவராய் அடிமைகள் குடியிருக்கும் பகுதிக்கு தள்ளப்படுகின்றார். அங்கே மேவிபோஷேத்தின் இருதயத்தில் தான் இழந்து போன சகலவற்றை குறித்தும், தன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டவைகளை குறித்தும் தனிமையில் துக்கத்துடன் காணப்பட்ட மேவிபோஷேத்தை கர்த்தர் காண்கின்றார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்கச் செய்து ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவிபோஷேத்தின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் தடைகளையும் தோல்விகளையுமே காண்கிறோமே என்று கலங்குகிறவர்களே, உங்களின் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சுகத்தை இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதான நாளாய் இன்றைய நாளை தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுக்கான கர்த்தரின் வார்த்தை, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள் என்று. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே இயேசு அனுக்கிரகம் செய்து தம் இரட்சணியத்தினால் காத்திடுவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன், அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்.
இதுல அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா, அக்கிரமம்னாலே நான் வந்து சொல்றேன் பாவம், மீறுதல், அக்கிரமம். பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனால் மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்போ அக்கிரமம்னா தெரியுது, இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது. ஆனால் அவாண்டடாக செஞ்சிடுறோம். நாம கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலாக ஒரு விஷயத்த செய்யறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிறார். அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னால் கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேலே அது என்ன பண்ணுது, என்னை அழுத்துது, அது என்னை பயங்கரமாக அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்னை கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறார். இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரிய காரியம் இல்லை. நல்லா பாவம் செய்யாமல் வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனால் விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்தில் என்னுடைய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களேன், அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துடுறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை, ஆமேன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு? கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்தில் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்போ எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகாக உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சிலுவை மரணம், ரத்தம், ஜெயமெல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்கள் ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசையாய் உங்கள் அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அண்டை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 7வது வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள், இவை யாவற்றிலும் கர்த்தர் துணை நின்று ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கெபியின் அனுபவமாகவோ, அக்னி சூளையின் அனுபவமாகவோ, கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தின் அனுபவமாகவோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். சூழ்நிலைகளை கடக்கும்படி பலனை தருகின்றார். தப்பித்துக்கொள்ள வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகின்றார். மனித தயவுகளை, அதிகாரிகளின் தயவுகளை கிடைக்க பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே நேபுகாத் நேச்சார் தான் உண்டாக்கின பொற்சிலையை வணங்காதபடியினால் கடுங்கோபம் உண்டாகி தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் கட்டுண்டவர்களாக போட்டனர். தானியேலின் நண்பர்கள் அந்த இடத்தில் உறுதியான விசுவாசத்துடன்
தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற உறுதியோடும் தங்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிக்கும் பொழுது, கர்த்தர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று கூறுகிறதையும், தேவனும் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் அக்கினி சூளையின் நடுவில் 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை அங்கிருக்கும் யாவரும் காணும்படி பதில் செய்து விடுவித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு மெனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு 7 மடங்கு தாக்குகிறதாய் காணப்படுகின்ற வியாதிகளோ, பற்றாக்குறைகளோ, தடைகளோ, பலவீனங்களோ எவைகளாக இருந்தாலும், தானியேலின் நண்பர்களின் விசுவாச அறிக்கையைப் போல எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனால் என்ன செய்ய முடியும்? உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவராலே எதிராயிருக்கிற சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லவும் முடியும், தடைகளாயிருக்கின்ற மதில்களை தாண்டவும் முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்குள் இருக்குமானால், இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள், இன்றைக்கே உங்களின் ஆசீர்வாதத்தின் நாள். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.